இப்போ உங்களுடைய சமையல் ஷெல்ஃபில் டெய்லி யூஸ் ஆகிற பொருள் தான் ஆச்சி மசாலா. இந்த பிராண்டை யார் கிரியேட் பண்ணாங்க, எப்படி கிரியேட் பண்ணாங்க, ஜீரோ பேக்ரவுண்டில் இருந்து 1000 crore பிஸ்னஸை எம்பையர் பில்டு பண்ணிய வில்லேஜ் பாய் பத்மசிங் ஐசக்கோட ரியல் லைஃப் சக்ஸஸ் ஸ்டோரியை தான் இன்னைக்கு நாம பார்க்க போகிறோம். 1970களில் தமிழ்நாட்டில் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள சிவகாசி அருகே ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்தவர் தான் பத்மசிங் ஐசக். இவரோட ஃபேமிலி ரொம்பவே ஒரு சிம்பிளான ஃபேமிலி தான். ஆனாலும் மனசுல எப்பவுமே ஒரு ட்ரீம் இருக்கும், என்னோட ஃபேமிலி நாளைக்கு ஃபியூச்சர் கண்டிப்பா பயங்கரமா தரணும்னு. இவரோட எக்ஸாம் ரிசல்ட்ஸ் ஆவரேஜா தான் இருக்கும், ஆனா கியூரியாசிட்டி ரொம்பவே அதிகம். கிளாஸ்ல டீச்சர் சொல்லும் லெசனை கவனிக்கும் போது அந்த நாலேஜ் லைஃப்க்கு எப்படி யூஸ்ஃபுல் ஆகணும்னு நினைக்கவே ஆரம்பிச்சிட்டாரு. இன்ஜினியரிங் காலேஜ்க்கு போனதும் இவருடைய வாழ்க்கை பெர்ஸ்பெக்டிவ் இன்னுமே அதிகமாயிடுச்சு. இவர் நிறைய இன்டர்வியூக்களில் சொல்லியிருக்காரு, காலேஜ் படிக்கும்போது நான் பிஸ்னஸ்மேன் ஆகணும்னு பிளான் பண்ணவே இல்லை, ஆனால் அப்போவே ஒரு பிளான் பண்ணிட்டேன், நான் எப்படியாவது பெரிய ஆள் ஆகணும்னு. இவர் இதை இன்டர்வியூலேயே சொல்லியிருக்காரு. இவரோட இன்ஜினியரிங் லைஃப் முடிஞ்சதும் இம்மிடியேட்டாக ஜாபை தேடி சென்னை சிட்டிக்கும் வந்தார். கோத்ரேஜ் சோப்ஸ் என்ற கம்பெனியில் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக ஜாயின் பண்ணார். ஃபஸ்ட்டு சேலரி எப்படியோ நிறைய நாள் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணி வந்த ஃபேமிலிக்கு அந்த சேலரி பிளெஸ்ஸிங் மாதிரி இருந்தது. ஆனாலும் பத்மசிங்க்கு அந்த ஜாபை ஃபேக்டரி ஷிஃப்ட் ஆர் சேல்ஸ் டார்கெட்க்கு லிமிட்டடாக அக்செப்ட் பண்ணவே முடியல. இவர் அந்த டிராவல்ஸில் கஸ்டமரை மீட் பண்ணும்போது, ஷாப்பில் அப்சர்வ் பண்ணும்போது ரொம்ப டீப்பாக அனலைஸ் பண்ண ஆரம்பித்தார். அதே மாதிரி ஒரு நாள் திருச்சி ட்ராவல் பண்ணி ரிட்டர்ன் பஸ் வரும்போது ரோட் சைடில் டீ ஷாப்பில் ஒரு சின்ன சீன் அவர் மனசில் செட் ஆகிடுச்சு. அங்கே ஒரு லேடி சாம்பாருக்கு மசாலா கிரைண்ட் பண்ணி ஸ்மால் பேக்கெட்டில் கவர் பண்ணி விற்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஷாப்பில் ரெடிமேட் பேக்கெட் பிராண்டை ஷெல்ஃபில் இருக்குது, ஆனால் அந்த பிராண்டட் பேக்கெட்டோட டேஸ்ட் வில்லேஜ் கிச்சன் ஃப்ளேவருக்கு மேட்ச் ஆகலை. அப்போதான் அவருக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு, நம்ம ஊர் மார்க்கெட்டில் பிராண்டடான மசாலா பவுடர்ஸ் இருக்குது, ஆனால் நம்ம ஆத்தென்டிக் டேஸ்ட்டு யாரும் டெலிவரி பண்ணவே இல்லை. அந்த ஐடியா மைண்ட் செட்டில் கிரியேட் ஆகிடுச்சு. டே பாசிங் ஆகுது, ஜாப்லேயும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. எல்லா கஸ்டமர் விசிட்லேயும் சேல்ஸ் டார்கெட் திங்க் பண்ணாமல் ப்ராடக்ட்ஸ் மார்க்கெட் பிஹேவியர் அலைனேஸ் பண்ண ஆரம்பித்தார். அவர் கோத்ரேஜில் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக இருந்தது தான் அவருக்கு ஃபியூச்சர் பிஸ்னஸ் ஃபவுண்டேஷன் பில்டு பண்ணி கொடுத்தது. ஃபைனலி 1995 அவர் ரெசிக்னேஷன் சப்மிட் பண்ணார். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷாக் ஆயிட்டாங்க. ஜாபு போயிட்டு விட்டுட்டு மசாலா பேக்கெட் விற்க போறியா, வீட்டில் 2 மீல் வைக்க முடியல, இது பிஸ்னஸில் எப்போ செட்டில் ஆகும்? அதற்கெல்லாம் பத்மசிங் ஐசக் சொன்னார், ஐ வாண்ட் டு கிரியேட் மை ஓன் ஐடென்டிட்டி, இப்போ இல்லைன்னா எப்பவுமே கிரியேட் பண்ண முடியாது. ஆச்சி மசாலா பர்த் ஒரு சின்ன குடோன் ரெண்ட் பண்ணி ஸ்மால் பேக்கிங் யூனிட் செட்டப் பண்ணினார் சென்னை ஹவுஸ் கிட்ஸில். பிறகு ஹோல்சேல்ஸ் மார்க்கெட்டில் போய் ரா மெட்டீரியலை பர்ச்சேஸ் பண்ணி கிரைண்டிங் அண்டு பேக்கிங் ப்ராசஸை ஆரம்பித்தார். அந்த குடோனில் ஏசியோ ஃபேனோ இல்லை, வெயில் காற்றுல மசாலா ஃப்ளேவர்ஸ் ஃபேக்ட்ரி முழுக்க நிரம்பும். அவரோட ஒய்ஃப் பேக்கிங் செக்ஷனில் பில்லோ கவர் பேக் போட்டுட்டு ப்ராடக்ட்ஸை ஹேண்டில் பண்ணி ஹெல்ப்பும் பண்ணாங்க. இனிஷியல் டேஸில் சில ரிட்டைலர்ஸ் கூட சாம்பிள் எடுத்துக்கொள்ள தயங்கினாங்க. ஒரு கிராசரி ஷாப் ஓனர் சொன்னாராம், சார் நான் 2 பேக்கெட் வேணால் வச்சுக்கிறேன், சேல்ஸ் ஆனால் சொல்லுறேன்னு. அந்த 2 பேக்கெட் ஷெல்ஃபில் போனதுக்குள்ளே கஸ்டமர் டேஸ்ட் பண்ணி நெக்ஸ்ட் டே ரிப்பீட் ஆர்டர் ரிக்வெஸ்ட்டும் பண்ணாங்க. அந்த ரிட்டைலர் ஷாக் ஆயிட்டாரு. அதே ஷெல்ஃபில் இருந்த ஃபேமஸான மசாலா பிராண்ட்ஸ் மூவ்மெண்ட்டும் ஸ்லோவும் ஆனது, ஆனால் ஆச்சி ஃபாஸ்ட் மூவிங். அதே மாதிரி இன்னொரு இன்சிடென்ட்டும் சொல்கிறேன் பாருங்க. பத்மசிங் ஐசக் ஆட்டோ எடுத்துக்கொண்டு 20 ஷாப் கிட்ட விசிட் பண்ணி ப்ராடக்டை எக்ஸ்பிளைன் பண்ணி மாலை ரிட்டர்ன் பஸ்ஸில் ஸ்டாப்பில் நின்று வெயிட் பண்ணிட்டு இருந்தார். கையில் பேலன்ஸ் மணி குறைவாக இருக்குது. அதே நேரம் அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி என்னடா பண்ணுற இப்போ? அவர் கால்மாக சொன்னார், நாம் 2 பேரும் ஜாபில் இருந்தால் சேலரி வாங்கி லைஃப்பும் முடிஞ்சிடும்,
முடிஞ்சிடும். ஆனால் பிஸ்னஸில் செட்டில் ஆகிட்டா 2 ஜென்ரேஷனுக்கும் நேமும் கிரியேட் பண்ணலாம். ஸ்லோ க்ரோத்து ஆனால் ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன். 1995 ஸ்டார்ட் பண்ண ஆச்சி மசாலா ஃபஸ்ட்டு 3 வருஷத்திலே சென்னை மார்க்கெட்டில் பாப்புலர் ஆனது. ரீசன் டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் தான். அவர்கள் பிராண்டில் ஒரு டேக்லைன் எவால்வ் ஆயிடுச்சு, ஆத்தென்டிகேஷன் சவுத் இண்டியன் டேஸ்ட். அது மட்டும் இல்லாமல் அவரோட டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் ஸ்ட்ராட்டஜியும் ரொம்பவே ஸ்ட்ராங் ஆனது. பத்மசிங் ஐசக் பர்சனலி டிஸ்ட்ரிக்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ஸை மீட் பண்ணி கமிஷன் பாலிசிஸ் எக்ஸ்பிளைன் பண்ணி மியூச்சுவல் ட்ரஸ்ட் பில்டும் பண்ணினார். சேலஞ்சு ஃபேஸ்டு. அந்த காலத்தில் பிராண்டட் மசாலா பவுடருக்கு டூப்ளிகேட் பேக்கிங், ஃபேக் ப்ராடக்ட்ஸ் ட்ரெண்ட் ஆனது. ஒரு தடவை திருச்சி ஹோல்சேலர் கம்ப்ளைண்ட் பண்ணாராம், சார் உங்கள் பிராண்ட் நேம் மாதிரி ஒரு பேக்கெட் வந்திருக்கு, டேஸ்ட் டோட்டலி டிஃப்ரெண்ட். அப்போதான் பத்மசிங் பேக்கேஜிங் டிசைனை அப்கிரேட் பண்ணி பிராண்ட் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன், ஆன்டி டூப்ளிகேட் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணினாராம். எம்ப்ளாயிஸ் அஸ் ஃபேமிலி. குடோனில் வேலை செய்யும் ஸ்டாஃபை கம்பெனி எம்ப்ளாய் மாதிரி ட்ரீட் பண்ணாமல் ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி கேர் பண்ணினாராம் அவர். கம்பெனி க்ரோத் ஒன்லி பிகாஸ் ஆஃப் எம்ப்ளாயிஸ் டெடிகேஷன். அதனால் டுடே ஆட்சியில் 5000க்கும் மேலே எம்ப்ளாயிஸும் 2000க்கும் மேலே டிஸ்ட்ரிபியூஷன்ஸும் 200+ வெரைட்டிஸ் ஆஃப் ப்ராடக்ட்டும் இருக்குது. அவர் ஆரம்பித்தது சாம்பார் பவுடர்ல இருந்து, அதுக்கப்புறம் ரசம் பவுடர், சிக்கன் மசாலா, ஃபிஷ் ஃப்ரை மசாலா, இட்லி பொடி, பிரியாணி மசாலா, பிக்கிள்ஸு, ரெடி டு ஈட் மிக்சஸ், இப்படி நம்ம கிச்சன் செல்ஃபில் இருக்கிற ஆல்மோஸ்ட் எவ்ரி மசாலா கேட்டகரியும் ஆச்சியோட ஃப்ளேவர் ஆக்குப்பை பண்ணிட்டது. இன்றைய ஆச்சி அவரோட ட்ரீம் 100% சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஒரு வில்லேஜ் பாய் 0 பிஸ்னஸ் பேக்ரவுண்டில் இருந்து பில்டு பண்ணிய பிராண்ட் இப்போ 1000 கோடி கிட்ட டர்ன் ஓவர் கிராஸ் பண்ணிருக்கு. சவுத் இந்தியா மட்டும் இல்லை, சிங்கப்பூர், மலேசியா, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் சூப்பர் மார்க்கெட்டில் கூட ஆச்சி மசாலா ப்ராடக்ட்ஸ் ப்ரொமினென்ட்லி தான் அதிகம் விசிபிள். ஒரு இன்டர்வியூஸ் அவரை கேட்டாங்க, சார் உங்கள் சக்ஸஸ் சீக்ரெட் என்ன? அவர் சொன்னாராம், கஸ்டமர் டேஸ்ட்டை மீட் பண்ணணும், பிராண்டு தான் ஜென்ரேஷன்ஸாக சஸ்டெயின் பண்ணணும், அதுக்காக நான் காம்ப்ரமைஸ் பண்ணதே இல்லை. இதிலிருந்து என்ன புரியுது? ஒரு வில்லேஜ் பாய் 0 பேக்ரவுண்டில் இருந்து 1000 கோடி டர்ன் ஓவர் பண்ணுறாரு. உங்கள் ட்ரீம் உங்களுக்கு தான் பெரியது போல தெரியும், ஆனால் அந்த ட்ரீமை ரியாலிட்டி ஆக்குனா உலகம்தான் உங்களை பெரியவர் ஆக்கும். நீங்களும் ட்ரீம் மட்டுமே வச்சுக்கிட்டு இருக்காதீங்க, சீக்கிரம் களத்தில் இறங்குங்க.